காலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைகிறார்கள். யோபு 38ஆம் அதிகாரத்தில் காலையில் தேடும்போது நாம் கர்த்தரை கண்டடைகிறோம் என்பதற்கு ஒரு உத்தரவாதத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 38ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. 6ஆம் வசனம், அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கொடிக்கல்லை வைத்தவர் யார்? 4ஆம் வசனத்திலிருந்து பூமி அஸ்திபாரப்படுத்தி நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. ஆமா, ஆண்டவர் பூமி அஸ்திபாரப்படுத்தினது, அளவு போட்டது எல்லாமே விடியற் காலத்தில். அதனால் விடியற் காலத்தில் தேடும்போது என்னை தேடினால் நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கலாம். ஆமேன். ஆக ஒவ்வொரு நாளும் விடியற் காலத்தில் நீங்கள் கர்த்தரை தேடுவது பெரிய மகிழ்ச்சி. எனக்கும் பங்கு கிடைத்ததுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிற காலத்திலேயே பெஸ்ட் காலம் விடியற் காலம். நான் சில நேரம் சண்டே 3 இடங்களில் பேச வேண்டியிருக்கும். சனிக்கிழமையே தொண்டையெல்லாம் கட்டியிருக்கும். அப்போ ஆண்டவரே, நாளைக்கு 3 இடங்களுக்கு எப்படி போக போகிறேன்? ஒரு இடம் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். அப்போ எப்படி களைப்பே இல்லைன்னா ஆண்டவர் என்னை சீக்கிரமாக எழுப்புவார். அவருக்கு தான் அக்கறை. 3-3:30 மணிக்கு எழுப்புவார். அப்போ நான் படுத்த உடனே நல்ல தூக்கம் கொடுத்துருவார். அது 8 மணி நேரம் தூக்கத்துக்கு சமமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, 3% 4% கூட பண்ணுவேன். இப்படியே தான் இருப்பேன். ஆக விடியற் காலத்தில் ஒவ்வொரு நாளும் தேடுறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் நம்ப முடியாத அற்புதங்களை எல்லாம் செய்வார். அல்லேலூயா. இன்று பழைய சங்கீதம் 1:34 சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இது கஷ்டமான காரியமே கிடையாது. கை வலிக்கும், கால் வலிக்கும், கழுத்து வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், ஆனால் வாய் மட்டும் வலிக்கவே வலிக்காது. அப்போ நீங்கள் தோஸ்திர பண்ணிக்கிட்டே கஷ்டமில்லாத வேலை அது. அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது தாவீது பாட்டு. இதை நான் பாடியிருக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. இப்போ எக்காலத்திலும் தேடணும்னா என்ன அர்த்தம்னா, விடியற் காலம் மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையானாலும் தேடணும், எக்காலத்திலும். அதுக்கு சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் ஒரு இடுக்கண் அல்ல, இடுக்கண்களுக்கெல்லாம். 4ஆம் வசனம் பாருங்க, என்னுடைய எல்லா பயம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எல்லா பயம். அப்புறம் 6ஆம் வசனம், இடுக்கண்ணுக்கெல்லாம், எல்லா இடுக்கண். இப்ப 17ஆம் வசனம், எல்லா உபத்திரவங்களும், எல்லா உபத்திரவங்களும். நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இந்த வசனத்துக்கு எனக்கு புரிஞ்சது என்னன்னா, கூப்பிடும்போது ஒரு பிரச்சனைக்காக கூப்பிட்டா எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வச்சிடுறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு நம்ம கூப்பிடும்போது அவர் வேற பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாருன்றார்.
அதனால் ஆண்டவரை கூப்பிடுறது ஒரு நன்மை இல்லை, பல நன்மை. இப்போ நம்ம கூப்பிடும்போது அவர் வேற எதை நினச்சிட்டு இருப்பார், நம்ம ஒன்று நினச்சி கூப்பிடுவோம். எனக்கு அந்த வசனம் என்னை தொட்ட வசனம். மறுபடியும் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அப்போ நீதிமானா இருந்தாலும் துன்பம் வரதான் செய்யும். அது எப்படி வரும், அது எப்படி கஷ்டம் வரும்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நீதிமானா இருந்தாலும் துன்பம் வரும். ஆமென். ஆமாம், இந்த ஊரில் செய்கிற பாவத்துக்கு இந்த ஊரை அழிச்சிடுற அளவு பாவம். ஆனால் நம்ம அங்கே தான் குடியிருந்தாகணும். அப்போ எல்லாருக்கும் வர்றது நமக்கும் வரும். ஆனால் நம்ம கூப்பிடுறதுனால அது கொஞ்சம் விலகி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சது. எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தர் நின்று விடுவிப்பார். நான் அப்படிதான் படிக்கிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன். 4ஆம் வசனம். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எக்காலத்திலும் அப்படின்னா விடியற்காலம், பகற்காலம், ராக்காலம், அது ஒரு காலம். எந்த நிலைமையிலும் ஆண்டவரை நான் கூப்பிடுவேன் அப்படின்பது தான் இந்த வார்த்தையின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். உபத்திரவமா, ரொம்ப துன்பமா, ரொம்ப பிரச்சனையா, அப்போ கூட கூப்பிடுவேன். ஆனால் ஆண்டவரை தேட தேட ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நம்ம கூப்பிடுறது ரொம்ப அதிகமாக இருக்குது.
இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ள ஒரு தாத்தா இருந்தார். யார் எந்த நேரம் போனாலும் பழம் பொறுக்கிக்கலாம். அவர் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். காலையில் தோட்டத்துக்குள்ளே போன பிள்ளைங்கள்லாம் அங்கே கீழே விழுந்திருக்கிற பழத்தெல்லாம் அப்படி பொறுக்கிட்டு வருவாங்க. ஒரு பையன் கொஞ்சம் லேட்டாக வந்தான். வெளியே இருந்துட்டார், கேட்டு சாத்திட்டார். எல்லாரும் பழம் எடுத்துகிட்டு போகிறாங்களே, என்ன விடலையே, இந்த கிழவனுக்கு கடினமான மனசு, மூஞ்ச பாரு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவர் கொஞ்ச நேரம் போது கேட்டு திறந்து ஒரு பேஸ்கெட் நிறைய பழத்தை கொண்டு வர்றார். இவன் கேட்டான், என்ன பண்ணீங்க தாத்தான்னு. இல்லைப்பா, மரத்தில் பழுத்து கீழே விழுந்த பழமெல்லாம் பாதி தான் தேருது. அது அந்த ஃபோர்ஸ்லேயே பழம் பழுத்து கீழே விழுதெல்லாம் என்ன இது, இந்த மண்ணு ஒட்டிக்குது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வெளியே நிற்க வச்சு. உன்னையும் அனுப்பியிருந்தால் எல்லோரும் மாதிரி கீழே விழுந்து தான் எடுத்திருப்பேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நானே சாய்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கூட பழுது இல்லாது கீழே விழாது அதை கொண்டு வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே திட்டினதெல்லாம் வேஸ்ட் இல்லை. இப்போ விசுவாசிங்க கூட சில பேர் அப்படி தான், அந்த கூட வர்றதுக்குள்ளே கொட்டி தீர்த்துருவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவனை அவன் இடுக்கண்ணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. இப்போ இன்னொரு சங்கீதம், 35ஆம் சங்கீதம். இந்த வசனம் 35ல், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கையுக்கும் சிறுமியும் எளிமையானவனை கொள்ளையனுடைய கையுக்கும் தப்பு வைக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் சொல்லும். இந்த வாய் சொல்றது பரவாயில்ல, எலும்பு சொல்லுமா. அந்த அளவுக்கு வசனம் எலும்புக்குள்ளேயும் போயிடணும். அது சொல்றாருல எரேமியா, உன் வார்த்தைகள்லாம் என் எலும்புக்குள்ள இருக்குன்னு. அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போயிடணும். ஏன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது, அவர் நம்மளை பார்க்குறார். சொல்லுங்க, அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியாது, ஆனால் நம்ம சத்தத்தை அவர் கேட்குறார். எத்தனை பேருக்கு புரியுது? அவருக்கு நம்ம கிட்ட வர்றதை நம்மளால் உணர முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு தெரியும் அவர் வந்துட்டார். டீப் டவுன் இன் அ ஹார்ட் வி வில் ஃபீல் ஆண்டவர் வந்துட்டார். அப்போ உங்கள் மனசு ஒரு லைட் ஆயிரும், அவ்வளோ ஹெவினஸ் எல்லாம் இருக்காது. அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை இப்போ நான் டியூன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை பாடி தான் நம்ம முடிக்க போகிறோம். ஆமேன். இப்போ பிரசங்கம் எப்போ முடியும்னா இந்த வசனம் மனப்பாடம் ஆன பிற்பாடு தான் முடியும். அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எலும்புக்குள்ளே போல. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
உங்களோட கர்த்தர் இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் மனசு முறியறது இல்லை, எலும்பு தான் முறியுது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவங்க உன்னோட கர்த்தர் இல்லை, உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னா என் எலும்பை முறிக்கிற மாதிரி இருக்குன்றார்ல. அதனால் வசனமெல்லாம் எலும்புக்குள்ளே போயிடணும். அந்த வசனம் படிக்கிறேன் நான். அல்லேலூயா. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீரல்லவோ, உம்மன்பினாளும் கண்டவரில்லை நீ, கருணை கடல் அல்லவோ. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீரல்லவோ, உம்மன்பினாளும் கண்டவரில்லை நீ, கருணை கடல் அல்லவோ. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே நீ கருணை கடல் அல்லவோ. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே நீ கருணை கடல் அல்லவோ. ஏன் இந்த வார்த்தையை நான் சேர்த்துக்கொண்டேன் அப்படின்னா, இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அலைகளை அவர் அடிப்பார்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அது உங்க மேல ரொம்ப மோதிரக்கூடாதுன்னு அந்த அலையை அவர் பொறுப்படுத்துகிறாரா? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில். அப்போ அவர் கருணை கடல்னு பேர் வைப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே நீ கருணை கடல் அல்லவோ, நீ கருணை கடல் அல்லவோ. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீரல்லவோ, உம்மன்பினாழம் கண்டவரில்லை நீ, கருணை கடல் அல்லவோ. இந்த அதிகாரம் எப்படி முடியுது தெரியுமா? இந்த அதிகாரம் எப்படி முடியுது தெரியுமா? ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இப்போ இன்னைக்கு நம்ம சர்வீஸை நடத்த வேண்டிய பாஸ்டர் எட்வர்ட், பாஸ்டர் அம்மா, அவங்க சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதனால நம்ம எல்லாருமே நம்ம சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற கர்த்தர், அவருக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே நீ கருணை கடல் அல்லவோ. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீரல்லவோ, உம்மன்பினாழம் கண்டவரில்லை நீ, கருணை கடல் அல்லவோ. அப்படி நிறுத்தின உடனே நீங்க பாட ஆரம்பிச்சிடணும். பாடினாதான் நீங்க வீட்டுக்கு போக முடியும், டியூட்டிக்கு போக முடியும். சொல்லுங்க. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீரல்லவோ, உம்மன்பினாழம் கண்டவரில்லை நீ, கருணை கடல் அல்லவோ. உமக்கொப்பானவர் யார், உம
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, நீ கருணை கடல் அல்லவோ, நீர் கருணை கடல் அல்லவோ. நான் நிறுத்தின உடனே தோங்கணும்னு சொன்னேன். இது என்ன நியாயம் சொல்லுங்க? 1 2 3. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீர் அல்லவோ. எங்க சபையார் எல்லாரையும், ஊழியக்காரரையும் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் அல்லவோ. உம் அன்பின் ஆழம் கண்டவரில்லை, நீ கருணை கடல் அல்லவோ. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, நீ கருணை கடல் அல்லவோ, நீ கருணை கடல் அல்லவோ. இப்பதான் வயிறு வரைக்கும் போயிருக்கு. இப்ப எலும்புக்குள்ள எல்லாம் போயிடணும். ஆமென். கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீர் அல்லவோ. உம் அன்பின் ஆழம் கண்டவரில்லை, நீ கருணை கடல் அல்லவோ. ஆமென், ஆமென். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். 34ஆம் சங்கீதம் நம்ம எல்லாரையும் இடுக்கண் இல்லாம காப்பாத்துற கர்த்தர். அதை விவரிக்க வார்த்தையே கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா இந்த வசனத்தை? சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவன் கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, நீ காருண்ய கடல் அல்லவோ, நீ காருண்யம் கடல் அல்லவோ. கருணை கடல் காருண்ய கடல் ஆகி போச்சு. ஆமென். சத்தமாகவே பாடணும். ஆமென். வீட்டுக்கு போன உடனே உங்க அந்த எல்லையெல்லாம் அந்த சத்தம். ஆமென். அப்படி நடக்கும்போது உட்காரும்போதெல்லாம் நீர் கருணை கடல் ஆண்டவரே அப்படி சூழ்ந்து கொள்ளுகிறீர். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவன் கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, நீர் காருண்யம் கடல் அல்லவோ, நீர் காருண்யம் கடல் அல்லவோ. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீர் அல்லவோ. உம் அன்பின் ஆழம் கண்டவரில்லை, நீ கருணை கடல் அல்லவோ. அல்லேலூயா. வீட்டுக்கு போன உடனே எத்தனை முறை பாடணும்? 35 முறை பாடணும். அதனால சங்கீதம் 35 36 அப்படி ஒரு கணக்கு. ஆமென். வீட்டுக்கு போன உடனே மறந்துடக்கூடாது. சில நேரம் நமக்கு அந்த பாட்டு புது பாட்டாகவே இருக்கும். ஏன்னா பாடுறதில்லை, அது பழைய பாட்டாகிடணும். ஆமென். நான் பல வருஷங்களுக்கு முன்னால் பெங்களூருக்கு ஊழியம் முடிச்சுட்டு திரும்பி வர்றேன். விடியற் காலம் ஒரு 2:30 மணி. ஒரு ஆள் வந்து, இந்த சீட்டை எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வெத்தலை பாக்கு போடுவேன், அப்பப்போ வெளியே துப்புவேன்,
உங்கள் மேலே தெரிக்கும், ஆனால் எனக்கு உங்கள் சீட்டை கொடுங்கண்ணா. நான் சொல்கிறேன், நான் ரிசர்வ் பண்ணி வர்றேன்னு. அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இந்த இடத்த கொடுக்குறீங்களா இல்லையா, அதுக்கப்புறம் நான் துப்புவேன், உங்கள் மேலே பட்டா கேட்கக்கூடாதுன்னா. எதுக்கு 2:30 மணிக்கு நமக்கு அப்படின்னு நான் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து உட்காந்துட்டேன். உட்காந்த அடுத்த 2வது நிமிஷம் ஒரு லாரி கரெக்டாக நான் உட்காந்து அந்த சீட்டு மேலே மோதுது. இப்போ அவனே போய் மாட்டிக்கிட்டான். கரெக்டாக அந்த சீட்டு, அந்த லாரி மோதி முன்னால் 3 சீட்டு டிரைவர் வரைக்கும் அந்த கார்னரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடி, என் மேலேயும் ரத்தம். ஐயோ நமக்கு அடிபட்டிருக்கான்னு பார்த்தா அவங்க மேலே தெரிச்ச ரத்தம் தான் என் மேலே பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஒரு அடி வரக்கூடாதுன்றதில்ல, எவ்வளோ சேக்கரியாக இருக்கார் சொல்லுங்கள். தொல்லை பண்ணி அந்த சீட்டை மாற்ற வச்சாங்க. எனக்கு எரிச்சலாக தான். நம்ம அங்கேருந்து வர்றோம், தொட்டியம் வரைக்கும் வந்துட்டேன். அப்போ அவர் கருணை கடல். அல்லேலூயா. கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீரல்லவோ, உம்மன்பினாள் கண்டவரில்லை நீ, கருணை கடல் அல்லவோ. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே நீர் கருணை கடல் அல்லவோ, நீர் கருணை கடல் அல்லவோ. ஆமென். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு எக்காலத்திலும் மகிமை உண்டாவதாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமென். ரொம்ப நாளுக்கு முன்னால் பக்தி சிங் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தாராம். செகந்திராபாத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்தினாராம். செகந்திராபாத் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டாங்களா. கன்வென்ஷன் முடிஞ்சது கடைசி நாள் 9 மணிக்கு 9:15 ட்ரெயின் செகந்திராபாத்தில், டெல்லியிலேருந்து வர்ற ட்ரெயின் செகந்திராபாத்தில் கொஞ்ச நேரம் அலைட் ஆகி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரும். கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆயிடுச்சா, சாம்பார் ஊற்றுறவங்க லேட் பண்ணிட்டாங்களா. எல்லாரும் திட்டுறாங்களா, என்ன கன்வென்ஷன் சாப்பாட்டை சரியான நேரத்தில் போடல, அப்படி இப்படின்னு. கடைசியில் போனால் ட்ரெயின் போயிடுச்சான். இவங்க சாப்பிட்டு போகிறதுக்குள்ள அங்கே போன உடனே அடுத்த ட்ரெயின் அடுத்த நாள் 5 மணிக்கு. நாங்கள் எப்படி இருக்கிறது, என்ன கன்வென்ஷன் வைக்கிறீங்க சாப்பாட்டு விஷயத்தில் எப்படி அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாமே ஸ்டேஷன்லேயே தூங்குறாங்க. அடுத்த நாள் 5 மணிக்கு ட்ரெயின் வரல. ஏன் வரலன்னா, ராத்திரி இவங்களுக்கு 3 நாள் இவங்க போய் ஏற வேண்டிய ட்ரெயின் வழியில் ஒரு பாலம் டேமேஜ் ஆகி அதிலேயே விழுந்து 2 பேர் தான் மிச்சமா. அப்போது ஆண்டவர் எதையோ ஒன்று தடுத்து எப்படியெல்லாம் காப்பாற்றுறாரு பாருங்க. தமிழ்நாட்டில் போன ஒருத்தர் கூட கஷ்டப்படாமல் அதுக்கப்புறம் ஒரு நாள் புத்து வந்தாங்களாம். இது அண்ணன் டிஜிஎஸ் அவர்கள் ஒரு பிரசங்கத்தில் சொல்ல நேற்று கேட்டேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தட் ப்ரேயர்ஃபுல்னஸ், அந்த ஆட்டிடியூட் நம்மளை விட்டு விலகவே கூடாது. எப்பவும் நான் அப்படி இருப்பேன்னு சொல்கிறவங்க இந்த பல்லவியை நாம் பாடி முடிக்க போகிறோம். ஆமென். சரியா 6:03 இருக்கு. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவன் கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே நீ காருண்யம் கடல் அல்லவோ. சத்தமாக, நீ காருண்யம் கடல் அல்லவோ. அப்படியே அரியலூருக்காக, அரியலூருக்காக, அரியலூர் இருக்கிற சபைகளுக்காக, இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக இந்த 2020ஆம் வருஷம் அவங்க எல்லார் மேலும் கர்த்தருடைய காவல் பலமாய் வர நன்றி. நன்றி. கடந்த காலங்களைப் போல் அல்ல, இனி வர்ற காலமெல்லாம் அவருடைய ராஜரீகத்தில்
கர்த்தருடைய பிள்ளைங்க பூரிப்பாக கரங்களை அப்படி விரிச்சு, கண்ணாக காக்கின்ற கர்த்தர் நீரல்லவோ, உம்மன்பினாளும் கண்டவரில்லை நீ கருணை கடல் அல்லவோ, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே நீ கருணை கடல் அல்லவோ, நீ கருணை கடல் அல்லவோ. ஊழியக்காரர்களுக்காக, நம்ம நகரத்தில் பணிவிட செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, குறிப்பா இன்றைக்கு சுகவனத்தில் இருக்கிற ஊழியக்கார அம்மாவுக்காக, ஊழியருக்காக, அவர் 2 நாள் இல்லைனாலும் எவ்வளவு வேலை ஸ்தம்பிச்சு போகும். அவர் 1 நாள் இல்லைனாலும் எவ்வளவு வேலை மெனக்கெடும். நன்றி ஆண்டவரே, இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காணக்கூடாது. பலவானுடைய கைக்கும் கொள்ளையிடுகிறவன் கைக்கும் நீ தப்பு வைக்கணும். உம்மை விட யார் ஆண்டவரே பலமானவங்க? எந்த பலவானுடைய கைக்கும் எந்த கொள்ளையிடுகிறவன் கைக்கும்? சத்துருதான் பலவான். பார்வோன் சாம்ராஜ்யம் தான் கொள்ளையிடுகிற சாம்ராஜ்யம். கொள்ளையாடி பங்கிடுவேன்னு துரத்துறான். உன் பிள்ளைங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி நன்றி. நாங்க ஜெபிக்கிறோம். இப்போ இந்த 1 நிமிஷம் ஜெபம், அவங்க இப்போ ஆண்டவரே அப்படியே அவங்கள சூழ்ந்து கொள்கிறதை ஒரு மேகம் போல ஷல்தா ராபா தாரா மானா இந்த பர்டிகுலர் வார்டு அந்த ஆண்ட காட்டை அப்படியே மூடிக்கொள்ள நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவன் கைக்கும், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவன் கைக்கும் தப்பு வைக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே நீர் காருண்ய கடல் அல்லவோ, நீர் காருண்ய கடல் அல்லவோ. எலியா ஒரு 7000 பேருக்கு ஜெபம் பண்ணாரு. மோசே 6 லட்சம் குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ணாரு. நாங்க கைகளை விரிச்சிருக்கிறோம். எங்க விசுவாசிகள், குறிப்பாய் இடிமுழக்க மக்கள், ஊழியத்தை சேர்ந்த பிள்ளைகள், படிக்கிற குழந்தையிலிருந்து படிக்கிறவங்க, வயசு முதிய பெற்றோரானவங்க, முதியோரான எல்லாரையும் நீங்க நினைச்சிருங்க. இந்த ஆண்டு நீங்க சொன்னபடியே பெரிய காரியங்களை செய்யுங்க. நேற்று வரை நீர் செய்த அற்புதம் எல்லாம் விவரித்து பேசி முடியாதுதான். இனியும் நீங்க செய்யற அற்புதம் அப்படிதான் இருக்கு. உன் பிள்ளைங்க அவங்க அலுவலர்களுக்கு போகும்போது எல்லாரை விட இவங்களை 10 மடங்கு சமர்த்த வைங்க. Yes, Jesus. Wherever your children they go about, எங்க இருந்தாலும் உன் பிள்ளைகளை நீங்க அப்படி பாதுகாக்க நாங்க செபிக்கிறோம். எங்க பைபிள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் பெரிய பெரிய பிரசங்கியார்களாக, வல்லமை நிறைந்தவர்களாக தேசத்தில் எழும்ப கிருபை தாரும். இன்னைக்கு 10 மணிக்கு ஆண்டவரே அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போற ஊழியக்கார மகளை அப்படியே மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே நீ காருண்யம் கடல்